Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 974வது வீடியோ. இன்னைக்கு வீடியோ நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். நீங்கள் வந்து ரியல்மியோட GT Neo 5 இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் கேட்டுருக்கீங்க. அதுக்குள்ளே Neo 6 பற்றின டீட்டெயில்ஸே வந்துருச்சுங்க. அதே மாதிரி அமேசானோட ப்ரைம் டே சேல் வரப்போகுது. இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை நம்ம 50% டிஸ்கவுண்டோட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அது போக நத்திங்லேருந்து அஃபீஷியலாக நத்திங் ஃபோன் 2 எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. என்னென்னலாம் சொன்னீங்கடா நீங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ரியல்மிலேருந்து GT Neo 6 இந்த மொபைலுக்கான ரெண்டர்ஸ் இமேஜஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிசைனில் தான் இருக்க போகுது. பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில மொபைல்ஸில் பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் டுவெல் டோன் ஃபினிஷில் இருக்கிறத பார்க்க முடியுது. இது போக இதில் 1.5K 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 MPக்கான கேமரா வித் OIS சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் கிடைக்கல. இப்போ தான் ரெண்டர்ஸ் வந்திருக்கு, பார்க்கலாம். கூட சீக்கிரமாக சைனாவில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து அமேசான் அவங்களோட ப்ரைம் டே சேலை முன்னிட்டு யூத் ஆஃபர் அப்படின்ற பேரில் அவங்களோட அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1500 ரூபா மதிப்புள்ள இவங்களோட ப்ரைம் மெம்பர்ஷிப்பை வெறும் 750 ரூபாய்க்கு நம்ம போட்டுக்க முடியும். எப்படி தெரியுமா? இதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதாவது 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற பர்சனாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்பவும் மாதிரி 1500 ரூபா கொடுத்து தான் அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை போட வேண்டியிருக்கும். போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 15 நாளைக்குள்ள நீங்கள் வந்து உங்களோட ஏஜை வெரிஃபை பண்ணும். இப்படி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 50% கேஷ்பேக், அதாவது 750 ரூபா உங்களோட அமேசான் பே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 750 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பை உங்களால் என்ஜாய் பண்ண முடியுங்க. ஸோ உங்கள் வயசு கரெக்டாக 18லேருந்து 24 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கூடவே அவங்க வந்து ஒன் மந்த்துக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வேறு தராங்க, சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நத்திங் ஃபோன் 2 அவங்களோட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் இமேஜஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அந்த பிளாக்ல இருக்க கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக ஒரு நார்மல் யூசர் அந்த நத்திங் ஃபோன் 2 பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 1க்கும் நத்திங் ஃபோன் 2க்கும் இடையில வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஒரு டெக்கியாக இருந்தாலே தவிர பெரிய நோட் பண்ணுற அளவுக்கான டிஃப்ரென்ஸ் இல்லவே இல்லை. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸில் அங்கங்கே கட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே சர்க்கிளாக எட்டு போகாமல் அங்கங்கே விட்டு எட்டு போயிருக்காங்க. அது தவிர அப்படின்னு பார்க்கும்போது பேக் வந்து ஃப்ளாட்டாக இருந்ததை லைட்டாக கவர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதை தவிர சொல்கிறதுக்கு பெரிய டிசைன் சேஞ்ச் அப்படின்னு எதுவும் இல்லை. புது கலர் வேரியண்ட் வேணால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நத்திங்கோட ஃபோன் 2 இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர 11ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஹாட் 30 5G 4G அப்படின்ற 2 மொபைல் லான்ச் ஆக போகுது. இது வர ஜூலை 14ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் 6000 mAh பேட்டரியோட, அதாவது 5G வெர்ஷன் 6000 mAh பேட்டரியோடையும் 4G வெர்ஷன் 5000 mAh பேட்டரியோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வர பெரிய டீட்டெயில் எதுவுமே கிடைக்கலங்க. இன்ஃபினிக்ஸ் இப்போ ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மொபைல் ஒரு 15000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மொபைலாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 14ஆம் தேதி லான்ச் ஆகுது. அடுத்து IQoo அவங்களோட 11S இன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து IQooட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசரோட வந்த ஒரு மொபைலுங்க. ஸோ இங்கே இந்த 7S அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான Quad HD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட வருது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான சோனியோட ஃப்ளாக்ஷிப் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MPக்கான மெயின் கேமரா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. 4700 mAh பேட்டரி, 200 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைங்க. இதனோட 12GB 256GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜியோலேருந்து ஜியோ பாரத் அப்படின்ற பேரில் அவங்களோட ஒரு புது மொபைலை வெறும் 999 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்ஸ்லேருந்து இது ரொம்பவே வித்தியாசமான. ஏன்னா இந்த மொபைலில் 2G சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 2G சிம்மி யூஸ் பண்ண முடியும். BSNL ஐடியா போல சிம்மில் 2G சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த சிம்மை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஜியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G சப்போர்ட், அதுக்கான 4G சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனியான பிளானையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 123 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்
பிரைஸ்ல அன்லிமிட்டெட் கால் அப்புறம் 14 GB டேட்டா ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர இந்த மொபைலை யூஸ் பண்ணி ஜியோ பே யூஸ் பண்ணி யூபிஐல உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகே 1000 ரூபாய்க்குள்ள ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம், பொறுத்திருந்து கையில் வந்தால் தான் தெரியும். ஏன்னா ஜியோ உள்ளுக்குள்ள என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிலங்க. அடுத்து ஐக்கூவோட நியோ 7 ப்ரோ ஒரு நல்ல மொபைலாக இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த மொபைல் வந்து ஒரு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகிற மொபைலாக இருக்குது. ஸோ முன்னாடியே இதனோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இதனோட ப்ரைஸிங் நமக்கு அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு. 35,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி ஆஃபரில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா 32,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு 2,000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஐக்யூ மொபைலை கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய், ஐக்யூ மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு 3,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 18ஆம் தேதி அவங்களோட இயர்லி பிட் சேலில் வாங்குறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர்லி சேல் அப்படின்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6 மாதத்துக்கான வாரண்டியும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு ஐக்யூ மொபைலேருந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டான ஆஃபர் கிடைக்கும். அடுத்து போர்ட்லேருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்ன தெரியுமா, இப்போ டிடபிள்யூஎஸ் எல்லாமே விலை கம்மியாயிருச்சு. போர்ட் மட்டும்தான் 1000 ரூபாய்க்கு அதிகமாக மட்டும்தான் டிடபிள்யூஎஸ் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சேல் பண்ணியிருந்தாங்க. ஆஃபரில் மட்டும் தான் கம்மியாக பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எல்லா கம்பெனிக்கும் போட்டி கொடுக்குற வகையில் போட்டே இறங்கி வந்து ஒரு புது டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. போட் ஏர்பாட்ஸ் ஆல்ஃபா அப்படின்ற பேரில் 799 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இந்த டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னியர் டைப் கிடையாது. உங்களோட காதில் மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு டைப்பில் இருக்கிற ஒரு இயர்பட்ஸ். இது தவிர ஒரு 35 மணி நேரம் உங்களுக்கு ப்ளேபேக் கிடைக்கும் கேஸோட சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போட் கண்டிப்பாக உங்களோட சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போலாம் அவங்களோட சர்வீஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது, நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்து பண்ணுங்க போட். அது மட்டும் இல்லாமல் இந்த டிடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 799 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு வந்து இனிய டைப் தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய டிடபிள்யூஎஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல, எப்போ மாதிரி உங்களோட சப்போர்ட்டை இதை மாதிரி கண்டினியூவாக கொடுங்க. இந்த வீடியோ இதோட முடிவு. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.